தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன புஷ்பா 2 படத்தோட உலகம் முழுவதும் எத்தனை கோடி வசூலாகியிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. ரிலீஸ் ஆன முதல் நாளில் மட்டும் அஃபிஷியலாக உலகம் முழுவதும் 294 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கிறதா அஃபிஷியலாக ப்ரொடியூசர் சைட்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்தியன் சினிமாவோட ஹையஸ்ட் ஓப்பனிங் இந்த படம் தான். இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் எந்த படமும் இந்த அளவுக்கு டே 1ல் வசூலாகலை. RRR படம் கூட இதை விட வசூல் கம்மி தான். தமிழ் சினிமாவோட ஹையஸ்ட் வசூல்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட லியோ படம் 148.5 கோடி கலெக்ட் ஆகி நம்பர் 1 இடத்துல இருந்தது. இப்போ தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் தேட்டரில் ரிலீஸ் ஆன புஷ்பா 2 படம் இந்தியன் சினிமாவில் இப்போதைக்கு ஹையஸ்ட் டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. டைரக்டர் சுகுமாரோட இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் படம் இப்போ தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. சாம் சிஎஸ் அவர்கள் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்கு. நடிகர் சூர்யாவோட நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன கங்குவா படம் அஃபிஷியலாக ஓடிடி மற்றும் ஓவர்சீஸ் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. படம் அஃபிஷியலாக இந்தியன் ஓடிடி தளமான அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் டிசம்பர் 8ஆம் தேதி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. அதே தேதியில் ஓவர்சீஸ் சிம்பிளி சவுத் டிஜிட்டல்லையும் அஃபிஷியலாக படம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் விஜய் சேதுபதியோட நடிப்பில் தேட்டரில் ரிலீஸ் ஆன மகாராஜா படம் விஜய் சேதுபதியோட கெரியரில் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 100 கோடிக்கு மேலே வசூலாகியிருந்தது. இன்னைக்கு படக்குழுவினர் புது கலெக்ஷன் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. படம் ரீசெண்டாக சைனீஸில் கூட டப் பண்ணி தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் நல்ல வரவேற்பு இருந்தது. படம் இப்போ உலகம் முழுவதும் 150 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கிறதா அஃபிஷியலாக ப்ரொடியூசர் சைட்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. படம் அடுத்ததாக ஜாப்பனீஸில் கூட ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. அதாவது டப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதியோட ஹையஸ்ட் கெரியர் பாக்ஸ் ஆஃபீஸ் படமாக இந்த படம் இப்போது அமைஞ்சிருக்கு. நடிகர் சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு நடிப்பில் அடுத்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் ட்ரீசர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. ட்ரீசர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு படம் இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் ட்ரீசர் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படமான ஃபயர் மூவியோட அஃபிஷியல் ட்ரைலர் வெளியிட்டிருக்காங்க. படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ட்ரைலர் யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அப்கமிங்கான படத்தில் ஒன்று ரொமான்ஸ். இந்த படம் பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படத்தில் அர்ஜுன் அசோகன், மேத்யூ தாமஸ், மஹிமா நம்பியார், ஷியாம் மோகன், சங்கீதா பிரதாப்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ ரொமான்ஸ் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி பிப்ரவரி 14ன்னு அறிவிச்சிருக்காங்க.